सीतापति राम 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 ओम राम 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 श्रुतस्य पुंसां शुचिरश्रमस्य नन्वञ्जसा सूरिभिरीडितोऽर्थः तद्दद्गुणान् श्रवणं मुहुन्त पादारविन्दं हृदयेषु येषां श्रुतस्य पुंसां शुचिरश्रमस्य नन्वञ्जसा सूरिभिरीडितोऽर्थः तद्दद्गुणान् श्रवणं मुहुन्त पादारविन्दं हृदयेषु येषां தமது ஆன்மீக குருவிடம் மிகுந்த சிரமத்துடனும் நீண்ட நாட்களுக்கு பக்தர்களை பற்றி கேட்க விரும்புவோர் தூய பக்தர்களின் குணங்களையும் செயல்களையும் பற்றி தூய பக்தர்களின் வாயினின்றே கேட்டல் வேண்டும். தனது பக்தர்களுக்கு முக்தியருளும் முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளை தூய பக்தர்கள் எப்பொழுதும் தங்கள் உள்ளங்களில் சிந்தித்து கொண்டே இருக்கின்றனர். பொருளுரை: தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து வேதங்களை கேட்பதினால் மாணவர்கள் உயர்ந்த தவங்களை செய்வதற்கான பயிற்சிகளை பெறுகின்றனர். அவர்கள் பகவானின் செயல்களை பற்றி மட்டும் கேட்டல் வேண்டும் என்பதோடு பகவானின் தாமரை திருவடிகளை தமது உள்ளங்களில் எந்நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கும் பக்தர்களின் உன்னத குணங்களை பற்றியும் கேட்டல் வேண்டும். ஒரு தூய பக்தனை ஒரு கணம் கூட பகவானின் தாமரை திருவடிகளிலிருந்து பிரிக்க முடியாது. ஐயத்திற்கு இடமின்றி பகவான் அனைத்து உயிர்களின் இதயங்களிலும் இருக்கின்றார். ஆயினும் அவர்கள் இதை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் மாயின் உலகியல் சக்தியினால் மயக்கமுற்றிருக்கின்றனர். இருப்பினும் பகவான் இருப்பதை பக்தன் உணர்ந்து கொள்கிறான். அதனாலேயே பக்தர்களால் பகவானின் தாமரை திருவடிகளை தங்கள் இதயங்களில் காண முடிகிறது. இது போன்ற தூய பக்தர்கள் பகவானுக்குரிய புகழினை தாங்களும் பெற்றிருப்பர். அதாவது என்னன்னா, இவர்கள் யார்? இந்த பாகவதர்கள் உண்மையில் தன்னை விடவும் வழிபடத்தக்கவர்கள் என்று பகவானாலேயே பரிந்துரைக்கப்படுகின்றனர். பக்தர்களை வழிபடுவது பகவானை வழிபடுவதை காட்டிலும் வலிமை மிக்கதாகும். ஆகையினால் மனவாக்கு கடந்த நிலை பற்றி பயிற்சி பெற்ற மாணவர்களின் கடமையாவது பகவானின் தூய பக்தரிடமிருந்தே தூய பக்தர்களை பற்றி கேட்பதாகும். என ஒருவன் தான் தூய பக்தனாக இல்லாதிருந்தால் பகவானை பற்றியோ அல்லது அவரது தூய பக்தர்களை பற்றியோ அவனால் விளக்கமாக சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நீண்ட நாட்களாக நம்ம பயிற்சி பெற்ற சாஸ்திரங்கள் நிறைய படித்து என்ன ஒரு நல்ல சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருந்தா கூட ஒரு பாகவதனுடைய பெருமையை கேட்கறது தான் நம்ம படித்த சாஸ்திரங்களுடைய பெரிய பலனே. என்னென்னா, நம்ம சிரமப்பட்டு பாகவத ராமாயணம் படித்த பலன் என்னென்னா, ஒரு பாகவதரை பற்றி கேட்கணும். நம்ம குருநாதரை பற்றி, நம்ம குருநாதரை பற்றி, குருக்கு நிகராக இருக்கக்கூடிய மகான்களை பற்றி பெருமைகளை கேட்பது தான் நம்ம படித்த சாஸ்திரங்களுடைய பூர்ண பலனே. இல்லைன்னா இவ்வளோ நாள் நம்ம படித்த சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். மகான்கள் வாழ்க்கை வரலாறை படிக்கணும். அதுதான் பெரும் பேர். ஆமாம், அதுதான் நம்ம சரியாக சாஸ்திரத்தை சரியாக பயிற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு என்ன உதாரணம், நம்ம மனசில் மகான்களை பற்றி கேட்கணுன்ற ஆசை நமக்குள்ளே உண்டாகிறது தான். அதனால் ஸ்ரீல பிரபுபாதாவை பற்றி வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்க போகிறோம். நிச்சயமாக அந்த கதைகள், அவருடைய பெருமைகளை பற்றி படிக்கும்போது நம்ம பாகவத ராமாயணம் படிப்பதை விட உயர்ந்தது ஒரு குருநாதரை பற்றி படிப்பது. அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சுச்சிர சமஸ்ய, ரொம்ப சிரமப்பட்டு பாகவத ராமாயணம் படித்ததுன்னா பகவத்கீதை படித்தா என்ன பலனோ அது சுலபமாக ஒரு மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு படிப்பதனாலே கிடைத்துவிடும். ஒரு குரு அனுக்கிரகத்தினால் நம்ம பாகவத ராமாயணம்லாம் பகவத்கீதையில் ஈஸியாக புரியும். அதனால் குருநாதரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். அந்த மகாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறாகிய ஸ்ரீல பக்தி வேதாந்தா ஸ்ரீல பிரபுபாதாருடைய வாழ்க்கை வரலாறு நாம் ஆரம்பிக்கலாம். ராம் 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 ராம். ஸ்ரீ பிரபுபாதுக்கு ஜெய். சரி, அதனால்தான் ஸ்ருதஸ்ய பும்சாம் சுச்சிரசப நிறைய சாஸ்திரங்களை கேட்டதுனால
அந்த பலன்கள்லாம் சாஸ்திரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் ஒரு மகாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது கிடச்சிடும். அதுதான் தத்தத் குணான சவணம் முகுந்த பாதார விருந்த ஹிருதயேஷி ஏஷாம். பகவானுடைய குணங்களை விட பகவானுடைய குணங்களை அனுபவிக்கின்ற ஹிருதயத்தில் பகவானுடைய திருவடிகளை சுமந்து திரிகின்ற அப்படிப்பட்ட நடமாடும் தெய்வங்களாகிய மகான்களுடைய சரித்திரம் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைவார். அதனால் இந்த சரித்திரத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். சில பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு. ராம் 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 ராம். சீதாபதி சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री रामनाम संगीतम की जय. गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा. जय जानीकांत स्मरण. जय जय राम राम. हर हर नम पार्वती पति. हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. नमो ओं विष्णुपादाय कृष्णभस्ताय बोधले श्रीमदे भक्तिवेदांत स्वामी इति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் இப்போது நடக்க இருக்கின்ற இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஒரு பெரிய மகாத்மா உலகத்தில் இவர் சாதித்த மாதிரி யாரும் சாதித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட மகாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்க போகிறோம். அபயச்சரண் என்ற பெயரோடு விளங்கிய அவரே பிற்காலத்தில் ஆசா பக்தி வேதாந்த சில பிரபுபாதா என்று பலராலும் உலகமே புகழப்படுகின்ற அப்படிப்பட்ட மகாத்மாவுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். இந்த சில பிரபுபாதாவுடைய புஸ்தகத்தை வாங்கின புஸ்தகத்தை நான் அடியன் வாங்கினது எப்போன்னா இஸ்கானில் 2004 தான் இந்த புஸ்தகம் சில பிரபுபாதானுடைய புஸ்தகத்தை அடியன் வாங்கியிருக்கேன். 1ஆம் தேதி 8வது மாதம் 2004 இந்த புஸ்தகத்தை ஈஞ்சம்பாக்கம் இஸ்கான் கோயிலில் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு இந்த புஸ்தகம் வாங்கி. கணக்கு பார்த்தா சரி. அப்படியேப்பட்ட இந்த எப்போவுமே எனக்கு என்னன்னா இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் இந்த சில பிரபுபாதானுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம அப்படியே படிச்சுட்டு போவோம். தேவையில்லாமல் பேசி காலத்தை விரயமாக்க அடியன் விரும்பலை. நேராக மகாத்மானுடைய சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். அதாவது உலகத்துக்கு பெரிய ஒரு குருநாதர், ஜெகத்குருவாக திகழ்ந்தவர் ஸ்ரீல பிரபுபாதர். மேலேயே அந்த புஸ்தகத்து மேலே என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் நலனை என்றும் விரும்பும் பிரபுபாதா. உண்மையிலே சத்தியமான வார்த்தை. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், ஹரே கிருஷ்ண வளாகம், பக்தி வேதாந்த சுவாமி ரோடு, கிழக்கு கடற்கரை, குறுக்கு ரோடு, கோஸ்டல் கிச்சன் எதிர்புறம், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 41. அதுதான்
சரி, இது வந்து அப்போ ஈஞ்சம்பாக்கத்தில் கோயிலில் வாங்கின புஸ்தகம் இது பாகவத். இது ஸ்ரீல பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு. படித்த பேரறிஞர்கள் ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு சூட்டிய புகழாரங்களில் சில. தனி மனிதர் ஒருவர். குருநாதா, பிரபுபாதா. சரி, ஆரம்பிச்சிடலாம், படிக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். படித்த பேரறிஞர்கள் ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு சூட்டிய புகழாரங்களில் சில. தனி மனிதர் ஒருவர் தனது தனித்தன்மையை இழக்காமல் அதே சமயத்தில் உண்மையை தான் வாங்கியபடியே மற்றவர்களுக்கும் பரப்புபவராக இருக்க முடியும் என்பதற்கு ஸ்ரீல பிரபுபாதாவின் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். மற்றவர்கள் சம்பாதித்த பணமும் புகழும் போதுமென்று ஈசி சேரில் படுத்து ஓய்வெடுக்கும் வயதில் ஸ்ரீல பிரபுபாதா தன் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அமெரிக்காவுக்கு கடற்பயணத்தை மேற்கொண்டார். ஸ்ரீல பிரபுபாதா ஒரு கோணத்தில் 1000 போதகர்களில் ஒரு போதகராக தோன்றினாலும் உண்மையில் அவர் 1000-ல் ஒருவர் இல்லை, கோடியில் ஒருவர். பேராசிரியர் ஹார்லி காக்ஸ், ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தில் அந்த பேராசிரியர் சொல்லியிருக்கார். இதுபோல் அவருடைய வார்த்தைகள். ஹார்லி காக்ஸ்ன்றவர். அடுத்தது, ஒரு டாக்டர் தாமஸ் ஜே ஹாப்கின்ஸ் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆன்மீக போதகரை பற்றியும் அவர் தொடங்கிய புதிய ஆன்மீக இயக்கத்தை பற்றியும் இவ்வளவு ஆழமான விரிவான புத்தகத்தை நாம் எப்போதாவது தான் பார்த்திருக்க முடியும். சொல்லப்போனால் இப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் அளவுக்கு குறிப்புகளையும் ஆதாரங்களையும் வேறு எங்குமே நாம் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. நம்மிடையே மதங்களின் வரலாறுகள் பற்றி எழுதுபவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் இப்புத்தகம் ஒரு வரப்பிரசாதமாக விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. டாக்டர் தாமஸ் ஜே ஹாப்கின்ஸ், தலைவர், சமய ஆராய்ச்சி பிரிவு, பிராங்க்லின் அண்ட் மார்ஷல் கல்லூரி, லான்காஸ்டர், பென்சில்வானியா. அடுத்தது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பேர் டாக்டர் ஜே ஸ்டில்சன் ஜீடா. எல்லாவற்றையும் விட சீடர்கள் அவர் மேல் இவ்வளவு அன்பையும் பக்தியும் கொள்ளச் செய்த அவரது தனிப்பட்ட பண்புகளை இப்புத்தகம் வெளிப்படுத்துகிறது. ஸ்ரீல பிரபுபாதா அறநெறியுடன் கூடிய ஆத்ம பலமும் அடக்கமும் புனித தன்மையும் பெற்றவர் என்பது மட்டுமல்லாமல் ஒரு உண்மையான பற்றற்ற துறவியும் கூட. மற்ற நவீன குருக்களைப் போல் அல்லாமல் தன் சீடர் வாழ்வதைப் போலவே தானும் எளிமையாக வாழ்ந்து திருப்தி அடைந்தவர் அவர். எந்த லட்சியத்தை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று பிரபுபாதா நினைத்தாரோ அதையே உருவாக கொண்டிருந்தது. அவரது வாழ்க்கை கபடமும் நல்லவைகளில் நாட்டமற்ற தன்மையும் எங்கும் பரவி இருக்கும் இந்நாளில் அதாவது அவருடைய வாழ்க்கை கபடமும் நல்லவைகளில் நாட்டமற்ற தன்மையும் எங்கும் பரவி இருக்கும் இந்த நாளில் ஸ்ரீல பிரபுபாதா போன்ற அரிதான பின்பற்ற தகுந்தவர் மிக மிக அவசியம். டாக்டர் ஜே ஸ்டில்சன் ஜீடா, பேராசிரியர் எமெரிட்டஸ், சமய வரலாறு மதசாஸ்திர பட்டதாரிகள் கூட்டமைப்பு, பசிபிக் சமய பாட நிறுவனத்தில் டாக்டர் ஜே ஸ்டில்சன் ஜீடா சொல்லியிருக்கார். அடுத்தது டாக்டர் லாரி டீஷன் என்ற ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்காரு. என்னென்னா, பக்தி வேதாந்த சுவாமி அவர்களின் வாழ்க்கை வரலாறிலிருந்து ஒருவர் அறியும் முக்கிய பாடம் குரு சீடர்கள் இடையேயான ஆழமும் சிக்கலும் நிறைந்த உறவு பற்றியதாகும். பெற்றோர்கள் மற்றும் நாஸ்திகர்கள் மத தலைவர்கள் தாங்கள் சீடர்களை தங்களுக்கு முற்றும் அடிபணிபவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள் என்கிறார்கள். மேலும் இத்தலைவர்கள் பணம், அதிகார பலம் இவைகளை நோக்கமாக கொண்டு ஒரு பக்கம் மற்றவர்களை கட்டுப்படுத்தி கொண்டும் மற்றொரு பக்கம் தன்னிடம் அடைக்கலம் கொண்ட சீடர்களை
தன் மனம் போன போக்குப்படி ஆட்டி படைக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமியின் இந்த சரிதையை படிக்கும்போது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை இஸ்கான் மேல் கூறுபவர்கள் எவ்வளவு முட்டாள்தனமானவர்கள் என்று விளங்குகிறது. ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமியின் எதேச்சாதிகாரத்தினாலோ அல்லது பலவந்தப்படுத்தப்பட்டோ அல்லாமல் அவரது அடக்கத்திற்கும் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கைக்கும் மட்டுமே மயங்கி எப்படி இளைஞர்களும் பெண்களும் முன்வந்து அவரிடம் பக்தி செலுத்துகிறார்கள் என்பதை இப்புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தை படிக்கும் போதும் நாம் உணர முடிகிறது. டாக்டர் லாரி டீஷின், டான்போர்த் சமய பேராசிரியர், ஓவர்லின் கல்லூரி, ஓஹியோ. அடுத்தது, இந்த புத்தகத்தை எவ்வளோ பேர் புகழ்ந்துருக்காங்க பாருங்களேன், வெளிநாட்டவரில். டாக்டர் ராபர்ட் டி பெயர்ட் என்ற பேராசிரியர் புகழ்ந்திருக்கார், பார்க்கலாம். பக்தி வேதாந்த சுவாமியின் இந்த வரலாறை படிப்பவர்கள் வசீகரிக்கப்படுவது உறுதி. மேல்நாட்டுக்கு முற்றிலும் புதிதான ஒரு மத இயக்கத்தின் வளர்ச்சி பற்றி நிறைய விஷயங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது இந்த புத்தகம். வேறு எந்த மத இயக்கத்தை பற்றியும் நமக்கு இந்த அளவு விரிவான விஷயங்களும் உண்மைகளும் இதுவரை கிடைத்ததில்லை. வேறு எந்த மத இயக்கத்தை பற்றியும் நமக்கு இந்த அளவு விரிவான விஷயங்களும் உண்மைகளும் இதுவரை கிடைத்ததில்லை. இந்த புத்தகத்தால் நமக்கு புலப்படும் இன்னொரு விஷயம், இஸ்கான் என்பது வட அமெரிக்காவுடன் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய மதம் அல்ல. இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேரூன்றியிருக்கும் மற்றும் உலகில் எல்லா இடங்களுக்கும் பரவி கொண்டிருக்கும் ஒரு இயக்கம். புராதன இந்தியாவில் என்றோ தொடங்கி நவீன இந்தியாவில் இன்றும் தொடரும் ஒரு ஆன்மீக இயக்கம். டாக்டர் ராபர்ட் டி பெயர்ட், பேராசிரியர், லோவா பல்கலைக்கழகம். அடுத்தது, ஷாலிக்ராம் சுக்லா என்ற ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்கார். ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்திலேருந்து, அமெரிக்காவிலேருந்து அவர் இந்த புஸ்தகத்துடைய பெருமையை சொல்லியிருக்காரு. இந்த பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தை பற்றி இவ்வளோ பேர் பெருமையாக எழுதியிருக்காங்க. குழப்பங்கள் நிறைந்த தற்போதைய நாகரிகத்தை புரிந்து கொண்டு புலனின்பமே பிரதானம் என்று ஜடப்பொருள் மோகம் கொண்டு அலைபவர்கள் மத்தியில் ஆன்மீக விஷயங்களுக்கு புத்துயிர் அளித்த ஒரு ஆன்மீக போதகரின் வரலாறு தான் இந்த புத்தகம். ஜடப்பொருள் மோகம் கொண்டு அலைபவர்கள் மத்தியில் ஆன்மீக விஷயங்களுக்கு புத்துயிர் அளித்த ஒரு ஆன்மீக போதகரின் வரலாறு தான் இந்த புத்தகம். ஒரு ஆன்மீக போதகரின் வரலாறு தான் இந்த புத்தகம். எந்தவித ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் தன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரையும் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை பற்றி தூண்டி தத்துவ ரீதியாக மட்டுமல்லாமல் நடைமுறையாகவும் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்த ஒரு மகானை நாம் இந்த புத்தகத்தில் பார்க்கிறோமா நேரடியாக. ஷாலிக்ராம் சுக்லா, பன்மொழி பேராசிரியர், ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகம், அமெரிக்கா. இந்த வாழ்க்கை வரலாறு, ஸ்ரீல பிரபுபாதம் வாழ்க்கை வரலாறு அறிமுகம் படிப்போம். ஸ்ரீல பிரபுபாதா என்று குருநாதா பிரபுபாதா அறிமுகம். ஸ்ரீல பிரபுபாதா என்று பிற்பாடு எல்லோராலும் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். அறிமுகம். ஸ்ரீல பிரபுபாதா என்று பிற்பாடு எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி அவர்களின் புகழ். அவர் 1965 வருடம் அமெரிக்காவில் காலடி எடுத்து வைத்த பின் தான் உலகமெங்கும் பரவியது. இந்தியாவை விட்டு முதலில் கிளம்புவதற்கு முன் அவர் 3 புத்தகங்களை எழுதியிருந்தார். அடுத்து வந்த 12 வருடங்களில் அவரால் எழுதப்பட்டவை 60க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். இந்தியாவை விட்டு கிளம்புவதற்கு முன் அவருக்கு இருந்தது ஒரே ஒரு சிஷ்யரே. ஆனால் அடுத்த 12 வருடங்களில் அவரிடம் தீட்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை 4000க்கும் மேல். இந்தியாவை விட்டு அவர் கிளம்புவதற்கு முன் அகில உலக கிருஷ்ண பக்தி கழகம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவர் கனவு பலிக்கும் என்று யாரும் நம்பவில்லை.
ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் சிந்தனை உணர்வு இயக்கத்தை உருவாக்கி விரிவாக்கி செயல்படுத்தி காட்டினார். 100க்கும் மேற்பட்ட மையங்களை நிறுவினார். அமெரிக்காவுக்கு கப்பல் பயணம் மேற்கொள்வதற்கு முன் பிரபுபாதா இந்தியாவை விட்டு வெளியே எங்கேயும் சென்றதில்லை. அமெரிக்காவுக்கு கப்பல் பயணம் மேற்கொள்வதற்கு முன் பிரபுபாதா இந்தியாவை விட்டு வெளியே எங்கேயும் சென்றதில்லை. ஆனால் அடுத்த 12 வருடங்களில் அவர் உலகத்தை 14 முறை கிருஷ்ணரை பற்றி பிரச்சாரம் செய்த வண்ணம் சுற்றி கொண்டிருந்தார். அவருடைய இந்த சாதனை ஏதோ திடீரென்று அவரது 70வது வயதில் வெடித்த ஆன்மீக புரட்சி போல் தோற்றமளித்தாலும் அவர் இச்சாதனைக்கு 69 ஆண்டுகளாக தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்துள்ளார். 69 ஆண்டுகளாக தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்துள்ளார். அமெரிக்கர்களுக்கு பிரபுபாதாவும் அவருடைய போதனைகளும் வானத்திலிருந்து திடீரென்று குதித்தது போல் தோற்றமளித்தாலும் அவருடைய போதனைகளும் வானத்திலிருந்து திடீரென்று உண்மையிலே அவர் வானத்திலிருந்து அப்படியே ஒரு அவதார புருஷர் தான் அவர். அதான் உண்மை. வானத்திலிருந்து திடீரென்று குதித்தது போல் தோற்றமளித்தாலும் அவரை பற்றி சொல்லும்போது அமெரிக்கர்கள் அலாவுதீன் விளக்கிலிருந்து தோன்றினார் என்று குறிப்பிட்டனர். அலாவுதீன் அற்புத விளக்கு, அதை தேய்ச்சி அப்படியே டக்குன்னு அதுலேருந்து பூதம் வரல, அது மாதிரி திடீர்னு அலாவுதீன் தோன்ற மாதிரி. இப்போது தசரருடைய யாககுண்டத்திலிருந்து பாயசம் தோன்றியது போல், அது மாதிரி ஒரு தேவன் தோன்றி பாயசம் கொடுத்தாலே அது மாதிரி இந்த பாகவதம், இந்த பக்தின்ற பாயசத்தை கொடுக்க வந்தவர் மகாத்மா. உண்மையிலே அப்படி ஒரு அதிசயமான ஒரு மகாத்மாவை தான் பார்த்தாங்க எல்லாமே அமெரிக்காவில். அதை தான் இங்கே சொல்கிறார். அவரை பற்றி சொல்லும்போது அமெரிக்கர்கள் அலாவுதீன் விளக்கிலிருந்து தோன்றினார் என்று குறிப்பிட்டனர். உண்மையில் அவர் மிகவும் தொன்மை வாய்ந்த கலாச்சார தலைமுறை வழக்கங்களின் மலை போன்ற துணிகரமான பிரதிநிதி. இந்த புஸ்தகத்தை அடியன் வாங்கினது வந்து 2004 வாங்கியிருக்கேன். இஸ்காலில் 2004 1ஆம் தேதி 8வது மாதம் 2004 இந்த புஸ்தகம் வாங்கியிருக்கேன். அருமையான புஸ்தகம். சரி, அடுத்தது மேலே பார்க்கலாம். அமெரிக்கர்கள் எப்படி புகழ்கிறாங்க அவரை? அலாவுதீன் அற்புத விளக்காக பார்க்குறாங்க அவரை. சில பிரபுபாதா 1896ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி கல்கத்தாவில் பிறந்தார். அப்போது அவருக்கு தாய் தந்தையர் இட்ட பெயர் அபயச்சரந்தே. அவருடைய தந்தை பெயர் கௌர்மோகன், தாய் பெயர் ரஜினி. குடும்ப பரம்பரை வழக்கப்படி அவருடைய தந்தை அவர் பிறந்தவுடன் ஜோசியரை அழைத்து குழந்தையின் ஜாதகத்தை கணிக்க சொன்னார். ஜோசியர் ஜாதகத்தை கணித்து சொன்னபோது எல்லோரும் மிகவும் குதூகலமடைந்தார்கள். அப்படி என்ன ஜோசியர் சொன்னார் அப்படின்னா, ஜோசியர் குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி ஒன்றை குறிப்பாக சொன்னார். இந்த குழந்தை 70 வயது அடையும் போது கடல் கடந்து சென்று ஒரு பெரிய மத போதகனாக ஆகி 108 கோயில்களை நிறுவுவான். அந்த ஜோசியர் சொன்னது. குறிப்பாக சொன்னார், இந்த குழந்தை 70 வயது அடையும் போது கடல் கடந்து சென்று ஒரு பெரிய மத போதகனாக ஆகி 108 கோயில்களை நிறுவுவான். அபியின் வீடு வடக்கு கல்கத்தாவில் உள்ள ஹாரிசன் சாலை 151ஆம் இலக்கத்தில் இருந்தது. தகப்பனார் கௌர்மோகன் தே மிகவும் செல்வ செழிப்பு மிக்க சுவர்ணவாணி வகுப்பை சார்ந்தவர். பிரிட்டிஷாருடன் தங்கம், உப்பு ஆகிய பொருள்கள் சம்பந்தமாக 100 கணக்கான வருடங்களாக வியாபாரம் செய்து வந்த முஸ்லிம் குடும்பத்தார் இவர்களுக்கு உறவினர்கள். அதாவது அபயின் வீடு வடக்கு கல்கத்தாவில் உள்ள ஹாரிசன் சாலை 151ஆம் இலக்கத்தில் இருந்தது. சரி, தகப்பனார் கௌர்மோகன் தே மிகவும் செல்வ செழிப்பு மிக்க சுவர்ணவாணி வகுப்பை சார்ந்தவர். பிரிட்டிஷாருடன் தங்கம், உப்பு ஆகிய பொருள்கள் சம்பந்தமாக 100 கணக்கான வருடங்களாக வியாபாரம் செய்து வந்த முஸ்லிம் குடும்பத்தார்
இவர்களுக்கு உறவினர்கள். உண்மையில் முஸ்லிம்கள் உண்மையில் முல்லிக்குகள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தனர். முஸ்லிம்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தனர். அவருடைய பரம்பரை கௌதம ரிஷி கோத்திரத்தை உண்மையில் முஸ்லிம்கள் குடும்பத்தை உண்மையில் முல்லிக்குகள் அதாவது முஸ்லிம்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தனர். அவருடைய பரம்பரை கௌதம ரிஷி கோத்திரத்தை சேர்ந்தது. ஆனால் ஆங்கிலேயருக்கு முன் ஆண்ட முஸ்லிம் ஆட்சியாளர் ஒருவர் முல்லிக் என்ற பட்டத்தை உண்மையில் முல்லிக்குகள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தனர். அவருடைய பரம்பரை கௌதம ரிஷி கோத்திரத்தை சேர்ந்தது. ஆனால் ஆங்கிலேயருக்கு முன் ஆண்ட முஸ்லிம் ஆட்சியாளர் ஒருவர் முல்லிக் என்ற பட்டத்தை குடும்பத்தின் ஒரு கிளையை சேர்ந்தவர்களுக்கு அளித்தார். இது நடந்து பல தலைமுறைக்கு பின்னர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை முல்லிக் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் செய்து வைத்து இரு குடும்பங்களும் மிகவும் நெருக்கமாயின. ஹாரிசன் சாலையின் 2 பக்கங்களிலும் உள்ள வீடுகள் லோகநாத் முல்லிக் என்பவருக்கு சொந்தமாக இருந்தது. ஹாரிசன் சாலையின் 2 பக்கங்களிலும் உள்ள வீடுகள் லோகநாத் முல்லிக் என்பவருக்கு சொந்தமாக இருந்தது. இவ்வீடுகளில் ஒன்றான 3 மாடி கட்டிடம் ஒன்றில் கௌர்மோகன் அதாவது கல்கத்தாவில் இதெல்லாம் இவ்வீடுகளில் ஒன்றான 3 மாடி கட்டிடம் ஒன்றில் கௌர்மோகன் தன் குடும்பத்துடன் கூடியிருந்தார். அவர்கள் வீட்டிலிருந்து பார்த்தால் எதிர்ப்புறம் ராதா கோவிந்தா கோயில் தெரியும். இந்த கோயிலில்தான் கடந்த 150 வருடங்களாக முல்லிக்குகள் ராதா கோவிந்தா விக்கிரகங்கள் வழிபட்டு வந்தனர். முல்லிக்குகளுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்ட கடைகளிலிருந்து வரும் வருமானத்தில் இந்த கோயில் நடத்தப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாள் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன் முல்லிக் குடும்பத்தார்கள் இந்த கோயிலுக்கு வந்து ராதா கோவிந்தாவை வழிபடுவார்கள். சாதம், கச்சோரிஸ், காய்கறி வகைகள் ஆகியவற்றை சமைத்து ராதா கோவிந்தாவுக்கு ஒரு பெரிய தட்டில் வைத்து நெய்வேத்தியம் செய்து பிறகு பிரசாதமாக காலையில் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விநியோகிப்பார்கள். அப்படி வரும் பக்தர்களில் தன் தாயோடு அல்லது தந்தையோடோ நாள் தவறாமல் அபயச்சரண் வருவதுண்டு. இந்த அபயச்சரண் ஸ்ரீல பிரபுபாதா. சின்ன வயசில் அவர் பேர் அபயச்சரண். கௌர்மோகன் அவருடைய அப்பா கௌர்மோகன் ஒரு தூய வைஷ்ணவர். அவர் தன் பிள்ளைகளுக்கு சிறுவயது முதல் கொண்டே கிருஷ்ண பக்தியை ஊட்டி வளர்த்தார். அவருடைய தாய் தந்தையரும் வைஷ்ணவர்களாக இருந்தமையால் மாமிசம், முட்டை, டீ, காபி போன்றவைகளை தொட்டு கூட பார்க்காதவர் கௌர்மோகன். அவர் நிறம் வெண்மை. யாரிடமும் அதிகமாக அனாவசியமாக பேசாதவர். ஒவ்வொரு இரவும் தன் துணிக்கடையை மூடும்போது கடைக்குள் தரையில் ஒரு கிண்ணத்தில் அரிசியை எலிகள் உண்பதற்காக வைத்துவிட்டு சில பிரபுபாதனுடைய அப்பா என்ன பண்ணுவாராம், துணிக்கடை வச்சுருந்தார் அவர். ஒவ்வொரு இரவும் தன் துணிக்கடையை மூடும்போது கடைக்குள்ள தரையில் ஒரு கிண்ணத்தில் அரிசியை எலிகள் உண்பதற்காக வைத்துவிட்டு கதவை பூட்டுவது அவர் வழக்கம். இதற்கு காரணம் அரிசியை உண்டு திருப்தி அடைந்து எலிகள் துணியை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடும் என்பதாகும். கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் கௌர்மோகன் வங்காள வைஷ்ணவர்களின் மிக முக்கிய சாஸ்திர நூல்களான சைதன்ய சரிதாமிருதத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் திறந்து சிறிது நேரம் படிப்பார். பிறகு ஜபமாலையை வைத்து கொண்டு மகாமந்திரத்தை ஜெபிப்பார். அதன் பிறகு ராதாகிருஷ்ண விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்வார். மிகவும் கனிவுடையவரான கௌர்மோகன் அவையை கடிந்து கொள்ளவோ தண்டனை அளிக்கவோ மாட்டார். எப்போதாவது தன் மகனை திருத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதை மிருதுவாக செய்வார். நீ என்னுடைய மகன், தந்தை என்ற காரணத்தால் உன் தவறுகளை திருத்துவது என் கடமை. சைதன்ய மகாபிரபுவின் தந்தை கூட மகாபிரபுவை பலமுறை கண்டித்திருக்கிறார் தெரியுமா என்பார். தன்னுடைய தந்தை அபயச்சரண், அவருடைய தந்தை
கௌர்மோகன். தன்னுடைய தந்தை இரவு வெகுநேரம் கழித்து வீட்டுக்கு வந்தாலும் எப்படி தவறாமல் கிருஷ்ணரை பூஜை செய்வார் என்பதை பிரபுபாதா அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வருவார். தன்னுடைய தந்தை இரவு வெகுநேரம் கழித்து வீட்டுக்கு வந்தாலும் எப்படி தவறாமல் கிருஷ்ணரை பூஜை செய்வார் என்பதை பிரபுபாதா அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வருவார். நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிவிட்டிருப்போம். என் தந்தை ராதாகிருஷ்ணா விக்கிரகங்களுக்கு ஆரத்தி செய்வார். மணியோசை எங்களை எழுப்பிவிடும். எழுந்து வந்து பார்த்தால் ஆரத்தி முடித்து அவர் விக்கிரகங்களுக்கு முன் விழுந்து நமஸ்கரித்து கொண்டிருப்பார். கௌர்மோகன் தன் மகனும் ஒரு வைஷ்ணவனாக திகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தன் மகன் அபயச்சரன் ஸ்ரீ ராதாகிருஷ்ணாவின் சேவகனாக இருக்க வேண்டும் என்றும் ஸ்ரீமத் பாகவதம் பற்றி கற்பிப்பவனாகவும் மிருதங்கம் வாசிக்க தெரிந்தவனாகவும் இருக்க வேண்டும் என்றும் விரும்பினார். தன் வீட்டிற்கு அடிக்கடி சாதுக்கள் பலரை அழைத்து வந்து என் மகனுக்கு ஸ்ரீமதி ராதாராணியின் அனுக்கிரகம் கிடைக்க ஆசிர்வதியுங்கள் என்று வேண்டுவார். தன் மகன் லண்டன் சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று பெரிய வக்கீலாக வர வேண்டும் என்று அபையின் அம்மா ஆசைப்பட்ட போது அவரது மாமாவும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார். தன் மகன் லண்டன் சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று பெரிய வக்கீலாக வர வேண்டும் என்று அபயச்சரன் அவருடைய அம்மா ஆசைப்பட்ட போது அவரது மாமாவும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார். ஆனால் கௌர்மோகன், அது அபயச்சரனுடைய அப்பா, ஆனால் கௌர்மோகன் கூடவே கூடாது என்று கூறிவிட்டார். அவை இங்கிருந்து சென்றால் ஆங்கிலேயரினுடைய நடை உடை பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்படுவான். மது மாது போன்றவைகளில் ஈடுபட்டு கெட்டு போய்விடுவான். ஆகவே லண்டன் போவதென்ற பேச்சே கூடாது. அவன் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு கிடையாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அபயச்சரன் குழந்தையாக இருந்தபோதே அவரை ஒரு தூய வைஷ்ணவனாக உருவாக்க வேண்டும் என்று தனது திட்டத்தை துவக்கி செயல்படுத்த ஆரம்பித்தார் கௌர்மோகன். கீர்த்தனைகளில் வாசிக்கும் அளவுக்கு தன் மகனுக்கு மிருதங்கம் சொல்லித்தர ஒரு மிருதங்க வித்வானை அமர்த்தினார். தாய் ரஜினி சில சமயம் இவ்வளவு சின்ன குழந்தைக்கு மிருதங்கம் அது இது என்று சொல்லிக் கொடுக்கிறீர்களே, இப்போது இதெல்லாம் முக்கியமல்ல என்பார். ஆனால் கௌர்மோகனின் கனவே வேறு. தன் மகன் அவை மிருதங்கம் வாசித்தவாறு பஜனைகள் செய்து கொண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பேசிக்கொண்டும் வளர வேண்டும் என்பது அவரது ஆசை. அவை பிறக்கும்போது அவரது தாய் ரஜினிக்கு 30 வயது இருக்கும். தன் கணவரை போலவே அவரும் கௌடிய வைஷ்ணவ பரம்பரையில் வந்தவர். மானிடமானவர், சற்று கோப சுபாவமுடையவர். கௌர்மோகன் பரபரப்பில்லாத மனிதர். இருந்தும் இவர்களுக்கு இடையே இல்லறம் அமைதியாக நடந்தது. ரஜினி தெய்வ பக்தியும் தூய்மையும் கொண்டு கணவனையும் குழந்தைகளையும் நன்கு பராமரிக்கும் சிறந்த பெண்ணாக விளங்கினார். கௌர்மோகனைப் போலவே ரஜினியும் அவையை செல்ல குழந்தையாக பாவித்தார். கௌர்மோகன் தன் மகன் மேல் இருக்கும் அன்பை அவனை எப்போதும் தயை கொண்டு நடத்துவதன் மூலமும் அவனுக்கு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஆன்மீக வாழ்க்கை அமைத்து கொடுப்பது எப்படி என்று திட்டமிடுவதன் மூலமாகவும் காட்டினார். அந்த அன்பை காட்டினார் அந்த ரஜினி என்ற தாய் ரஜினி அவருடைய அன்பை குழந்தையை நோய் மரணம் போன்றவைகளிலிருந்து எப்படி பாதுகாப்பது என்று எப்போதும் நினைத்து கொண்டு முயற்சி செய்து கொண்டு இருப்பதின் மூலம் தெரியப்படுத்தினார். அவை எப்போதும் நினைத்து கொண்டு தாய் ரஜினி அவருடைய அன்பு குழந்தையை அபயச்சரன்
நோய் மரணம் போன்றவைகளிலிருந்து எப்படி பாதுகாப்பது என்று எப்போதும் நினைத்து கொண்டு முயற்சி செய்து கொண்டு இருப்பதன் மூலம் தெரியப்படுத்தினார் தன் பாசத்தை. அவை பிறந்த போது அவன் வளர்ந்து தன்னை கேட்கும் வரை இடது கையால் அவை பிறந்தபோது அவன் வளர்ந்து தன்னை கேட்கும் வரை இடது கையால் சாப்பிடுவது என்ற சபதத்தை எடுத்துக்கொண்டார் ரஜினி. ஒரு நாள் குழந்தை, அம்மா நீ ஏன் இடது கையால் சாப்பிடுகிறாய் என்று கேட்டான். அப்போதுதான் ரஜினி இடது கையால் சாப்பிடுவதை நிறுத்தினார். வாய் திறந்து பேசும் பருவம் வரையாவது தன் மகன் ஆபத்தில்லாமல் வளர வேண்டும் என்பதற்காகவே தாய் ரஜினி இப்படி கடுமையாக வேண்டிக் கொண்டார். ரஜினி தன் மகனை அடிக்கடி கங்கை நதிக்கு கூட்டிச் சென்று குளிப்பாட்டுவார். ஒருமுறை அவைக்கு இரத்த பேதி ஏற்பட்ட போது சுட சுட பூரியுடன் உப்பையும் வேக வைத்த கத்திரிக்காயையும் சேர்த்து கொடுத்து உடனே குணமாக்கினார் ரஜினி. உடல் நலமில்லாத போது சில சமயங்களில் மருந்து சாப்பிட மாட்டேன் என்று அவை பிடிவாதம் பிடிப்பான். ஆனால் ரஜினி விடமாட்டார். மருந்தை பலாத்காரப்படுத்தி ஊட்டி விடுவார். அதேபோல் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கும் போது கௌர்மோகன் போனால் இப்படி இருக்கணும் அப்பான் தான். அதேபோல் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று அடப்பிடிக்கும் போது கௌர்மோகன் போனால் போகிறது, நாளைக்கு போய் கொள்ளலாம் என்பார். ஆனால் தாயார் ரஜினி விடமாட்டார். அவையை பள்ளிக்கு தானே அழைத்து போய் விட்டு வருவார். இந்தியாவில் முக்கால்வாசி பேர்களால் முழு முதற் கடவுளாக ஒத்துக்கொள்ளப்படுபவர் கிருஷ்ணர். இந்தியாவில் முக்கால்வாசி பேர்களால் முழு முதற் கடவுளாக ஒத்துக்கொள்ளப்படுபவர் ஸ்ரீகிருஷ்ணர். இவர்கள் வேத நூல்களை அடிப்படையாக கொண்டே கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக வழிபடுகின்றனர். கௌர்மோகன் தன் மகன் அவை நடக்க கற்றுக்கொள்வதற்கு முன்னமே அருகிலுள்ள ராதாகிருஷ்ண கோயிலுக்கு தினமும் அழைத்து போவார். பிற்காலத்தில் பிரபுபாதா தன்னுடைய தந்தையை பற்றி கூறுகையில் கிருஷ்ணருடைய தூய பக்தர் என்று வர்ணித்தார். குழந்தை அவையுடன் ராதா கோவிந்தா முன் நின்று மணிக்கணக்கில் ஸ்தோத்திரம் செய்வார் கௌர்மோகன். இந்த ராதா கோவிந்தா விக்கிரகங்கள் மனதை கொள்ளை கொள்ளும் அழகுடன் திகழ்பவை. குறிப்பாக கடைக்கண் பார்வை பார்க்கும் கிருஷ்ணரின் பளிங்கு விக்கிரகம் பார்ப்பவர் மனதை கொள்ளை கொள்வதாக இருந்தது. அவையின் மனதை சிறுவயதிலேயே கவர்ந்த இன்னொரு விஷயம் வருடம் கல்கத்தாவில் நடைபெறும் ஸ்ரீ ஜெகநாதரின் ரத யாத்திரை உற்சவம். அவையின் மனதை சிறுவயதிலே கவர்ந்த இன்னொரு விஷயம் வருடம் கல்கத்தாவில் நடைபெறும் ஸ்ரீ ஜெகநாதரின் ரத யாத்திரை உற்சவம். ராதா கோவிந்தா கோவிலில் நடைபெறும் ரத யாத்திரை தான் கல்கத்தாவிலேயே பெரிய ரத யாத்திரையாக திகழ்ந்தது. இந்த ரத யாத்திரையில் கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா ஆகியோர் 3 தனித்தனி ரதங்களில் பவனி வந்தனர். ரதங்கள் ஹாரிசன் ரோட்டிலிருந்து கிளம்பி சிறிது தூரம் பயணம் செய்துவிட்டு திரும்பி வந்துவிடும். ரத யாத்திரை அன்று ராதா கோவிந்தா கோயில் நிர்வாகிகள் ஏராளமாக பிரசாதம் செய்து ஜனங்களுக்கு விநியோகம் செய்வார்கள். ரத யாத்திரை என்பது ஆண்டுதோறும் இந்தியாவெங்கிலும் நடக்கும் நிகழ்ச்சி. ஆனால் ரத யாத்திரைகளுள் முதன்மையானதும் பெரியதும் ஆன ரத யாத்திரை பூரியில் நடக்கும் ரத யாத்திரை. பூரியில் நடக்கும் ரத யாத்திரை. இதில் லட்சக்கணக்கில் மக்கள் கடலாக திரண்டு பங்கு கொள்கிறார்கள். கிருஷ்ணர் மதுராவிலிருந்து பிருந்தாவனத்துக்கு சென்றதன் ஞாபகார்த்தமாக இது கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் மதுராவிலிருந்து பிருந்தாவனத்துக்கு சென்றதன் ஞாபகார்த்தமாக இது கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக சுமார் 45 அடி உயரம் ரதங்களை மரத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக சுமார் 45 அடி உயரம் ரதங்களை மரத்தில் மட்டுமே உருவாக்கி அவற்றில் ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா ஆகியோரை அமர்த்தி மக்கள் வடம் பிடித்து இழுத்து மகிழ்ந்து வருகிறார்கள். சைதன்ய மகாபிரபு 400 ஆண்டுகளுக்கு முன் பூரி ரத யாத்திரையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடி பரவசத்துடன் தன் சகாக்களுடன் ஆடினார் என்பதை அவை கேட்டறிந்தான். சில சமயங்களில் பூரியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்
அபை ரயில்வே கால அட்டவணையை வாங்கி பார்ப்பார். பூரிக்கு கல்கத்தாவிலிருந்து டிக்கெட் எவ்வளவென்று விசாரிப்பார். எப்படி பணம் சேர்த்து பூரி சென்று ஜெகந்நாதை பார்ப்பது என்று யோசனை செய்வார். மேலும் அபை தானே ஒரு சிறிய ரதம் ஒன்றை செய்து அதில் சிறிய ஜெகந்நாத், பலதேவ், சுபத்ராவை வைத்து ரத யாத்திரையை நடத்த ஆசைப்பட்டார். இதற்கு தன் தந்தை கௌர்மோகன் அவர்களின் உதவியை நாடினார். அவர் ஒரு சிறிய 3 அடி உயர பொம்மை ரதத்தை ஒரு நாள் வாங்கி வந்து கொடுத்தார். தந்தையும் மகனுமாக இந்த ரதத்தை அலங்கரித்து ஏறத்தாழ பூரி ரதம் போன்றே இருக்கும்படி செய்தனர். தன்னுடைய இந்த ரத யாத்திரையில் உதவுவதற்கு அபை தன் நண்பர்களையும் சகோதரி பவதாரணியையும் தன்னுடன் சேர்த்து கொண்டார். அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு தன்னுடன் சேர்த்து கொண்டார். அப்போவே தன்னுடைய சிஷ்யர்களை திரட்ட ஆரம்பிச்சிட்டார், பக்தர்களை திரட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்போயே பிரச்சாரம் சின்ன வயசுலேயே பாருங்கள். இந்த ரத யாத்திரையில் உதவுவதற்கு அபை தன் நண்பர்களையும் சகோதரி பவதாரணியையும் தன்னுடன் சேர்த்து கொண்டார். அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு சென்று அங்குள்ள தாய்மார்களை எப்படியோ பேசி விதவிதமாக பிரசாதம் தயார் செய்யும்படி செய்துவிட்டார். அபை கில்லாடிப்பா. பூரி ரத யாத்திரையைப் போலவே அபையின் ரத யாத்திரை தொடர்ந்து 8 நாட்கள் நடந்தது. அபையின் குடும்பத்தவர் அனைவரும் ரத யாத்திரையை காணக்கூடினர். அபையும் மற்ற குழந்தைகளும் ரதத்தை ஊர்வலமாக கர்த்தால், மிருதங்கம் ஆகியவை முழங்க பஜன் செய்தவாறு இழுத்து சென்றனர். அபயச்சரண் அவருக்கு 6 வயது இருக்கும். அப்போது தனக்கென்று பூஜை செய்ய ராதாகிருஷ்ண விக்கிரகங்கள் வேண்டுமென்று அவர் தந்தையை கேட்டார். செல்ல பிள்ளை இல்லை, வாங்கி கொடுத்துருவார் அப்பா. வேண்டுமென்று தந்தையை கேட்டார். தவறும் குழந்தையாய் இருந்ததிலிருந்தே தன்னுடைய தகப்பனார் ராதாகிருஷ்ண விக்கிரகங்களுக்கு தவறாமல் பூஜை செய்வதை பார்த்து வரும் அவை தானும் எப்போது தன் தகப்பனாரைப் போலவே கிருஷ்ணரை பூஜிக்க முடியும் என்று நினைப்பார். கௌர்மோகன் உடனே சிறிய அழகான ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை வாங்கி வந்து அவையிடம் கொடுத்தார். அது அப்பா. அப்போதிலிருந்து சிறுவன் அவை தான் எது சாப்பிடுவதாக இருந்தாலும் முதலில் ராதாகிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டே சாப்பிட ஆரம்பித்தார். தன்னுடைய தந்தை மற்றும் ராதா கோவிந்தா கோயில் பூஜாரி செய்வது போலவே தானும் தன்னுடைய குட்டி ராதாகிருஷ்ணன் விக்கிரகங்களுக்கு நெய்விளக்கு ஆரத்தி காண்பித்து இரவு படுக்க போகும்போது தன்னுடைய குட்டி ராதாகிருஷ்ண விக்கிரகங்களுக்கு நெய்விளக்கு ஆரத்தி காண்பித்து இரவு படுக்க போகும் முன் அவர்களை துயில் வைத்து விட்டு தான் படுக்க போவார். பின்பு அமெரிக்காவில் பெரிய பெரிய ரத யாத்திரைகளை நடத்திய போதும் பல நாடுகளில் இஸ்கான் கோயில்களை நிறுவி அவைகளில் ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்த போதும் பிரபுபாதா தான் இவைகளையெல்லாம் தன்னுடைய தந்தையிடமிருந்து தெரிந்து கொண்டதாக சொன்னார். தன் தந்தையிடமிருந்து தான் கற்காத மிக முக்கியமான ஒரே விஷயம் கிருஷ்ண பக்தி சம்பந்தமான புஸ்தகங்களை அச்சடித்து விநியோகிக்க வேண்டும் என்பதுதான். இந்த விஷயத்தை அவர் தெரிந்து கொண்டது அவரது குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களிடமிருந்து. அவை கல்லூரி சென்று கொண்டிருந்த சமயம் அவருடைய தந்தை அவருக்கு தனக்கு பழக்கப்பட்ட வாணிப குடும்பத்தை சேர்ந்த ராதாராணி தத்தா என்ற பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைத்தார். கல்யாணமாகி அபை தன் தாய் தந்தையுடனும் ராதாராணி அவருடைய தாய் தந்தையுடனும் சில வருடங்கள் இருந்தனர். முதலில் அபை தன் கல்லூரி பட்டப்படிப்பை முடிக்கவே இந்த ஏற்பாடு. படிக்கும்போது குடும்ப பாரத்தை அவர் முதுகில் ஏற்றக்கூடாதல்லவா? சரியா புரியலையே. அதாவது அபை கல்லூரி சென்று கொண்டிருந்த சமயம் அவருடைய தந்தை அவருக்கு தனக்கு பழக்கப்பட்ட வாணிப குடும்பத்தை சேர்ந்த ராதாராணி தத்தா என்ற பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைத்தார். சரி, கல்யாணமாகி அவை தன் தாய் தந்தையருடனும் ராதாராணி அவளுடைய தாய் தந்தையருடனும் பிரிஞ்சிருந்திருக்காங்க. சரி சரி சரி. கல்யாணம் ஆன உடனே பெண் வந்து அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க, பிள்ளை வந்து இவர் அம்மா அப்பாவோட இவர் இருக்கார். ஓகே ஓகே ஓகே. அவை தன் தாய் தந்தையருடனும் ராதாராணி அவளுடைய தாய் தந்தையுடனும் சில வருடங்கள் இருந்தனர். ஓகே, அந்த அம்மா வீட்டிலே இருந்திருக்காங்க. சரி,
முதலில் அபய் தன் கல்லூரி பட்ட படிப்பை முடிக்கவே இந்த ஏற்பாடு. பட்டப்படி முடிக்கிட்டோம், அப்புறமா குடும்பம் நடத்தலாம் அப்படின்ட்டு. படிக்கும்போது குடும்ப பாரத்தை அவர் முதுகில் ஏற்றக்கூடாதல்லவா, அதுக்காக. சரி, ஓகே. ஆனால் அபய் 4வது வருடம் கல்லூரியில் படிக்கையில் அவரது மனத்தை சுதந்திர போராட்ட இயக்கம் கவர ஆரம்பித்தது. அந்த சமயத்திலலாம் 1947க்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம். ஆனால் அபய் 4வது வருடம் கல்லூரியில் படிக்கையில் அவரது மனதை சுதந்திர போராட்ட இயக்கம் கவர ஆரம்பித்தது. அந்நியர் பள்ளிக்கு போகக்கூடாது, அவர்கள் தரும் பட்டங்களை வாங்கி கொள்ளக்கூடாது என்று பிரச்சாரங்கள் நடந்து வந்த சமயம் அது. அந்நிய பள்ளிகள், அந்நியர்னா இந்த ஃபாரினர்ஸ், அந்நியர் பள்ளிக்கு போகக்கூடாது, அவர்கள் தரும் பட்டங்களை வாங்கி கொள்ளக்கூடாது என்று பிரச்சாரங்கள் நடந்து வந்த சமயம் அது. கல்லூரியில் இவர் வகுப்புக்கு ஒரு வருடம் முன்னால் படித்து கொண்டிருந்த இவருக்கு சீனியர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். கல்லூரியில் இவர் வகுப்புக்கு ஒரு வருடம் முன்னால் படித்து கொண்டிருந்தவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். இவர்தான் பிற்பாடு இந்தியன் நேஷனல் ஆர்மி என்பதை ஏற்படுத்தி வெள்ளையர் ஆட்சியை தகர்க்க நினைத்தார். சுபாஷ் சந்திர போஸ் சக மாணவர்களை இந்திய சுதந்திர போராட்டத்தில் சேர வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னதை கவனமாக கேட்டவர்களுள் அபயும் ஒருவர். சுபாஷ் சந்திர போஸின் ஆர்வமும் மன உறுதியும் கடவுள் நம்பிக்கையும் அபய்க்கு பிடித்தது. அபய்க்கு அரசியல் ஈடுபாடு துளியும் இல்லாத போதும் எப்படியோ சுதந்திர போராட்டத்தின் மேல் ஒரு அக்கறை ஏற்பட்டது. சுயாட்சி வேண்டும் என்ற அறைகூவல் பொதுவாக மாணவர்களை மிகவும் கவர்ந்தது. சுயாட்சி வேணும், அந்நியர்கள்லாம் வெள்ளையர்களை வெளியேற்றணும் அப்படின்னு. பகவத்கீதை சொல்படியே தான் நடப்பதாக சொன்ன மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியிடம் பகவத்கீதை சொல்லப்படி இவர் சுபாஷ் சந்திர போஸ் இயக்கம் ஒரு விதம், காந்தியடிகள் ஒரு விதம், அஹிம்சா தர்மத்தை கடைபிடிச்சது காந்தியடிகள் இல்லையா. அவங்க மொத்தம் சுதந்திர போராட்டத்துக்காக எல்லாமே போராடினாங்க. பகவத்கீதை சொல்படியே தான் நடப்பதாக சொன்ன மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியிடம் அபய்க்கு தனிப்பட்ட ஈடுபாடு ஏற்பட்டது. காந்தி கெட்ட பழக்கமின்றி சாது போல வாழ்க்கை நடத்தியது அபயை கவர்ந்தது. அவருடைய பேச்சுக்களை படிப்பது, அவரை பின்பற்றுவது என்று அபய் ஆரம்பித்தார். மக்களின் நடைமுறையில் தெய்வ நம்பிக்கை காந்தி புகுத்துவார் என்ற நம்பிக்கை அபய்க்கு இருந்தது. காந்தியடிகள் இந்திய மாணவர்கள் படிப்பை உதறிவிட்டு சுதந்திர போராட்டத்தில் குதிக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார். அந்நியர்களால் நடத்தப்படும் பள்ளிகளும் கல்லூரிகளும் அடிமை புத்தியை வளர்ப்பதாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இருந்த போதிலும் ஒரு பட்டம்தானே வாழ்க்கைக்கு அஸ்திவாரம், எல்லாவற்றையும் மனதில் எடை போட்டு பார்த்த அபய் 1920ஆம் வருடம் தனது 4 வருட படிப்பையும் முழுதாக முடித்து பரீட்சை எழுதி தேறிவிட்டார். ஆனால் பட்டம் வாங்க மறுத்துவிட்டார். இப்படி செய்ததன் மூலம் அப்போதிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தன் எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தினார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அதான் கொடுமை, அது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின் காந்தி பிரிட்டிஷ் சம்பந்தமான எல்லாவற்றையும் பகிஷ்கரிக்குமாறு அறைகூவல் விடுத்தார். பட்டம் வேண்டாம் என்று மறுத்து அபய் சுதந்திர போராட்ட இயக்கத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தார். இது கௌர்மோகன் அவர்களுக்கு கவலை அளித்ததாலும் அவர் தன் மகனிடம் கோபம் எதுவும் கொள்ளவில்லை. இந்திய அரசியலை விட தன் மகனின் எதிர்காலம் பற்றி அவர் அதிக கவலை அடைந்தார். ஆகவே தனக்கு தெரிந்த மிக பிரபலமான டாக்டர் கார்த்திக் சந்திரபோஸ் என்பவரின் மூலம் அபய்க்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்தார். டாக்டர் போஸ் ஒரு பிரபல சர்ஜனும் இரசாயன தொழிற்சாலை நடத்துபவரும் ஆவார். அவருக்கென்று சொந்தமான கம்பெனியில் இருந்தது. கல்கத்தாவில் இருந்த இந்த கம்பெனியில் அபய்க்கு டிபார்ட்மெண்ட்
மேனேஜர் பதவியை கொடுத்தார். தன் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீல பிரபுபாதா அடிக்கடி தான் எப்படி முதலில் அதாவது 1922 வருடம் தனது குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரரை சந்தித்தேன் என்று நினைவுக்கு கொண்டு வந்த வண்ணம் இருந்தார். முதலில் அவரை சந்திக்க அபைக்கு இஷ்டமே இல்லை. காரணம், அவர் வீட்டுக்கு அடிக்கடி வரும் சாதுக்களைப் போல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரை அவர் எண்ணிவிட்டார். அவர் வீட்டுக்கு எத்தனையோ சாதுக்கள் வருவாங்க, அப்பா ஆயிஷ்ணு வருவார், அதுபோல் நினச்சிட்டார் அவர். காரணம், அவர் வீட்டுக்கு அடிக்கடி வரும் சாதுக்களைப் போல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரரை அவர் எண்ணிவிட்டார். ஆனால் அபையினுடைய நண்பர் விடவில்லை. அபையின் கையை பிடித்து கௌடியா மடத்துக்கு இழுத்து சென்று மடத்தின் மாடியில் அமர்ந்திருந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் முன் நிறுத்தினார். சூப்பர் பா, முதல்ல சந்திக்கிறார் குருநாதர். அபையின் கையை பிடித்து கௌடியா மடத்துக்கு, அவருடைய நண்பர் உண்மையிலே கிருஷ்ணர் தான் அவ்வளோ வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆனால் அபையின் நண்பர் விடவில்லை. அபையின் கையை பிடித்து கௌடியா மடத்துக்கு இழுத்துச் சென்று மடத்தின் மாடியில் அமர்ந்திருந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் முன் நிறுத்தினார். அவையும் அவரது நண்பனும் பக்தி சித்தாந்தா தாகூராவுக்கு வணக்கம் செய்து அமர்ந்தவுடன் அவர் இருவரையும் பார்த்து, நீங்கள் எல்லாம் படித்த பையன்களா? அப்படி இருக்க நீங்கள் ஏன் சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை உலகமெங்கும் எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று கேட்டார். எடுத்த எடுப்பிலேயே தன் பிரதிநிதியாக பிரச்சாரம் செய்ய சொல்லி பக்தி சித்தாந்தா அவர்கள் சொன்னது அபைக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. முதல் வார்த்தைகளிலேயே பக்தி சித்தாந்தா இளைஞர் அபையின் மனதில் ஒரு முத்திரையை பதித்து விட்டார். அபைக்கு அவரை மிகவும் பிடித்து போய்விட்டது. சாதுரியமான கேள்விகளை கேட்டு அவரை மேலும் சோதிக்க வேண்டும் என்று எண்ணினார் அபை. அந்த காலத்தில் காந்தியை பின்பற்றுபவர்கள் அணியும் காதி உடைகளை அபை இச்சந்திப்பின் போதும் அணிந்திருந்தார். சுதந்திர உணர்ச்சியின் உந்துதலால் நமது நாடு அடிமைப்பட்டிருக்கும் போது சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை யார் கேட்கப் போகிறார்கள்? முதலில் நாம் சுதந்திர நாடாக வேண்டும். பிரிட்டிஷாருக்கு அடிமைப்பட்டு இருக்கும் நாம் நமது கலாச்சாரத்தை எப்படி பரப்ப முடியும் என்று கேட்டார் அபை. இதற்கு ஸ்ரீல பக்தி சித்தாந்தா கூறினார், கிருஷ்ண உணர்வு இந்திய அரசியல் மாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டிய இதற்கு ஸ்ரீல பக்தி சித்தாந்தா கிருஷ்ண உணர்வு இந்திய அரசியல் மாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வார்த்தை தான் குருவாக்கியேஷு சித்தேதே குருவாக்கியேஷு, சித்தத்தில் போய் ஒரு மாற்றத்தை உண்டாகிடும். கிருஷ்ண உணர்வு இந்திய அரசியல் மாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கிருஷ்ண உணர்வு யார் ஆள்கிறார்கள் என்பதை நம்பியும் இல்லை. கிருஷ்ண உணர்வு மிக மிக முக்கியமான ஒன்று. அதை தள்ளி போடுவது என்பது கூடவே கூடாது. அதை எதற்காகவும் காக்க வைக்கக்கூடாது என்றார் சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள். பக்தி சித்தாந்த தாகூராவின் தைரியம் அவையை ஒரு கணம் அதிர வைத்தது. இந்தியா முழுவதும் கொதித்து கொண்டிருந்த நேரம் அது. எல்லோரும் அவையைப் போலவே நாட்டின் அரசியல் சுதந்திரம்தான் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரம் அது. பெரிய தலைவர்களும் புண்ணிய புருஷர்களும், ஏன் காந்தியும் கூட பக்தி சித்தாந்தாவிடம் அவை கேட்ட கேள்வியைத்தான் கேட்டிருப்பார்கள். ஆமாம், காந்தி கூட அப்படிதான் கேட்டிருப்பார். ஏன்னா சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு, இந்தியா சுதந்திரம் தான் முக்கியம். பக்தி சித்தாந்தாவிடம் அவை கேட்ட கேள்வியைத்தான் கேட்டிருப்பார்கள். ஆனால் பக்தி சித்தாந்தா சொன்னார், எல்லா அரசாங்கங்களும் தற்காலிகமானவை என்றும் ஆனால் பக்தி சித்தாந்தா சொன்னார், சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள் சொன்னார், எல்லா அரசாங்கங்களும் தற்காலிகமானவை என்று நிலைத்திருப்பது கிருஷ்ண உணர்வே. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட எந்த அரசியல் அமைப்பும் மனித சமுதாயத்திற்கு உதவியாக இராது. இதுதான் சாஸ்திரங்களின் மற்றும் தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கும் ஆன்மீக ஆசாரங்களின் தீர்ப்பு. உண்மையான பொதுநலத் தொண்டு என்பது
தற்காலிகமான விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது. அது மனிதனை அவனது அடுத்த பிறவிக்கு தயார் செய்வதாகும். அவனுக்கும் கடவுளான கிருஷ்ணருக்கும் இடையே உள்ள ஆதி அந்தமற்ற உறவை பற்றி நினைவுபடுத்துவதாகும். அவனுக்கும் கடவுளான கிருஷ்ணருக்கும் இடையே உள்ள ஆதி அந்தமற்ற உறவை பற்றி நினைவுபடுத்துவதாகும். அப்போதே அபை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஒரு உண்மையான சாது என்று முடிவுக்கு வந்துவிட்டார். அவர் வாதத்தை நன்கு உன்னிப்பாக கேட்டு அவர் சொல்வதெல்லாம் 100க்கு 100 உண்மை என்பதை புரிந்து கொண்டார். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி பகவத்கீதையில் எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை மட்டுமே சரணடையும்படி கிருஷ்ணர் கூறுவதை மேற்கோள் காட்டினார். அவை என்றுமே கிருஷ்ணரையோ அவரது போதனைகள் அடங்கிய பகவத்கீதையோ மறந்ததில்லை. அவரும் அவருடைய குடும்பத்தினரும் எப்பொழுதும் சைதன்ய மகாபிரபுவை பூஜிப்பவர்கள். அதே சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை பிரச்சாரம் செய்வதை குறிக்கோளாக கொண்டவர்தான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகுரா. இவ்வளவு திறமையாகவும் ஆணித்தரமாகவும் சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை எடுத்து கூற வேறு யாராவது இருக்க முடியுமா என்று அபை ஆச்சரியப்பட்டார். இவங்க எவ்வளோ படிச்சிருந்தா அவட பகவத்கீதை ஒரு குரு வாக்கியத்திலிருந்தாலும் கேட்கும்பொழுது அவளுக்கு சுருக்குன்னு பதியுது. பிரபுபாதா எல்லாவற்றையும் விட்டு பகவானுக்கு சரணமடைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதான் குரு வாக்கில் கேட்கும்போது தான் அது சுருக்குன்னு பதியும். நாமளாம் எத்தனை தடவை பகவத்கீதை படித்தாலும் பாகவதம் படித்தாலும் ஒரு குரு வாக்குலேருந்து வரணும். அது அந்த குரு வாக்குலேருந்து வரும்போது அது வீரியமாக செயல்படும். நம்ம மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை எடுத்து கூறுவதில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள் காட்டிய திறமையும் அழுத்தமும் அவையை பிரமிக்க வைத்தது. எவ்வளோ அழுத்தமாக பேசுகிறாரு. சில பக்தி சித்தாந்தாவோடு செய்த வாதத்தில் அவை தோற்று போனார். குருநாதரிடத்தில் ஒரு சிஷ்யன் தோற்று போனோம், அதான் அழகு. சில பக்தி சித்தாந்தாவோடு செய்த வாதத்தில் அவை தோற்று போனார். ஆனால் அதற்காக சந்தோஷமே அடைந்தார். 2 மணி நேர சந்திப்புக்கு பிறகு அவையும் அவரது நண்பரும் மாடியிலிருந்து இறங்கி தெருவில் நடக்க ஆரம்பித்தார்கள். தான் பெரிதாக நினைத்து கொண்டிருந்த சுதந்திரத்தை தற்காலிகமானது, முழுமையற்றது என்று ஸ்ரீல பக்தி சித்தாந்தா வர்ணித்தது அவையின் மனதில் ஆழமாக பதிந்தது. சற்று முன் வரை ஒரு விடுதலை போராட்ட வீரனாக இருந்த அவை தான் மெல்ல மெல்ல ஸ்ரீ பக்தி சித்தாந்தா அவர்களை பின்பற்றுபவராக மாறுவதை உணர்ந்தார். அப்போது அவருக்கு ஏன் கல்யாணம் செய்து கொண்டோம் என்று கூட தோன்றியது. இந்த மகான் என்னை பிரச்சாரம் செய் என்று அழைக்கிறார். கல்யாணம் மட்டும் செய்து கொள்ளாமல் இருந்திருந்தால் உடனே அவரோடு மடத்தில் சேர்ந்திருக்க முடியும். குடும்பம் என்று ஆகிவிட்ட பிறகு எப்படி உதறிவிட்டு போக முடியும் என்றெல்லாம் சிந்தித்தார் அபை. அற்புதமான மனிதர். சைதன்ய மகாபிரபுவின் போதனைகள் ஒரு திறமை வாய்ந்தவர் கைகளில் தான் இருக்கிறது என்றார் அவை தன் நண்பரிடம். நண்பர் ஆயுஷி போனார், அவருக்கு தான் நன்றி சொல்லணும், நம்மளாம் நன்றி சொல்லணும். அதான் இப்படிப்பட்ட மகாத்மா நம்மளுக்கு கட்சியிருப்பாரா? ஸ்ரீல பிரபுபாதா பின்னால் இந்நிகழ்ச்சியை பற்றி பேசுகையில், அன்று இரவே ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களை குருவாக தன் மனதில் ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதா பின்னால் இந்நிகழ்ச்சியை பற்றி பேசுகையில், அன்றிரவே ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களை குருவாக தன் மனதில் ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவர்களை சந்தித்த அன்றிலிருந்து அவை கௌடியா மட பக்தர்களோடு நெருங்கி பழக ஆரம்பித்தார். அவர்கள் அவையிடம் புத்தகங்கள் பல கொடுத்து படிக்குமாறு புத்தகங்கள் தான் மாற்றக்கூடியது. அவையிடம் புத்தகங்கள் பல கொடுத்து படிக்குமாறு சொல்லியதுடன் தங்களுடைய குருவான பக்தி சித்தாந்தாவை பற்றிய வரலாறையும் எடுத்து சொன்னார்கள். சைதன்ய மகாபிரபுவிடமிருந்து வரும் குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த ஸ்ரீல பக்தி வினோதா என்ற பெரும் வைஷ்ணவருடைய புதல்வர் தான் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா. ஸ்ரீல பக்தி வினோதாவுக்கு முன் சைதன்ய மகாபிரபுவின் போதனைகள் தங்களை சைதன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள் என்று தங்களை சைதன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்கள் என்று கூறிக்கொண்டு திரிந்த போலிகளால் மூடி மறைக்கப்பட்டிருந்தது. இப்போலி கூட்டத்தினர் சைதன்ய மகாபிரபுவின் பவித்திரமான போதனைகளிலிருந்து பல்வேறு விதங்களில் விலகி நடந்து கொண்டு வைஷ்ணவத்தின் புகழை கெடுத்தனர். பக்தி வினோத தாகூர் அவர்கள் தன்னுடைய இடைவிடாத எழுத்தினாலும் தான் இருந்த மிகவும் அந்தஸ்து வாய்ந்த பதவியினாலும் மதிப்பையும் செல்வாக்கையும்
வைஷ்ணவத்திற்கு மீட்டு கொடுத்தார். சைதன்ய மகாபிரபு போதித்தவைகள்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஆஸ்திக கொள்கை. அவர் போதித்தவைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கோ மதத்தவர்க்கோ மட்டும் பொருந்துபவை அல்ல, உலகத்திலுள்ள எல்லோருக்கும் பொருந்துபவையாகும் என்றார் பக்தி வினோதா. சைதன்ய மகாபிரபுவின் போதனைகள் உலகம் முழுவதும் பரவும் நாள் வரும் என்று முன்கூட்டியே சொன்ன அவர் அந்நாளை எதிர்பார்த்து ஏங்கியபடி இருந்தார். உலகம் முழுவதும் பரவும் நாள் வரும் என்று முன்கூட்டியே சொன்ன அவர் அந்நாளை எதிர்பார்த்த இயங்கியபடியே இருந்தார். சைதன்ய மகாபிரபுவின் போதனைகள் உலகம் முழுவதும் பரவும் நாள் வரும் என்று முன்கூட்டியே சொன்ன அவர் அந்நாளை எதிர்பார்த்து இயங்கியபடி இருந்தார். சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளின் தீர்மானமான கருத்து, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர் பெயரை உச்சரிப்பதை விட உயர்ந்த தர்மம் எதுவும் கிடையாது என்பதைத்தான் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா போதித்தார். முன் சென்ற யுகங்களில் கடவுளை அடைய வேறு வழிகள் இருந்தன. ஆனால் நடக்கும் கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தை ஜெபிப்பது மட்டுமே நம்மை காப்பாற்றும். பிரகன்னாரதிய புராணம் மற்றும் உபனிஷத்துக்களை ஆதாரமாக காட்டி பக்தி வினோதா தாகுராவும் பக்தி சித்தாந்த தாகுராவும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் முக்கியத்துவத்தை குறிப்பாக வலியுறுத்தினர். மகாமந்திரத்தை பற்றி புராணங்கள் மற்றும் உபனிஷத்துக்கள் கூறுபவை அபைக்கு தெரியும், மகாமந்திரமும் அபைக்கு தெரியும். மேலும் பகவத்கீதையின் சாரமும் தீர்மானமும் அவருக்கு தெரியும். ஆனால் பெரிய ஆச்சாரர்களின் புத்தகங்களை அவர் படிக்கும்போது சைதன்ய மகாபிரபுவின் இயக்கத்தின் வளர்ச்சி பற்றி புதிதான உணர்வுகளை அவர் அடைந்தார். இப்போதுதான் அபையினால் தன் வைஷ்ணவ பாரம்பரியத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. எல்லாத்துக்கும் குரு வரணும். குரு வந்தால் தான் பக்தியினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் பெரிய ஆச்சாரியர்களின் புத்தகங்களை அவர் படிக்கும்போது சைதன்ய மகாபிரபுவின் இயக்கத்தின் வளர்ச்சி பற்றி புதிதான உணர்வுகளை அவர் அடைந்தார். இப்போதுதான் அபையினால் தன் வைஷ்ணவ பாரம்பரியத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. வைஷ்ணவ பாரம்பரியத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. தொல்லைகள் இருந்த இந்த கலிகாலத்தில் மக்களுக்கு எல்லாவற்றையும் விட உயர்ந்த தன்மை அளிக்க வல்ல சக்தி சைதன்ய மகாபிரபுவின் வைஷ்ணவ பாரம்பரியத்திடம் இருப்பதை அவரால் தெளிவாக உணர முடிந்தது. வியாபார நோக்கத்திற்காக அவையும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அலகாபாத்துக்கு குடிபெயர வேண்டியிருந்தது. வியாபார நோக்கத்திற்காக அவையும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அலகாபாத்துக்கு குடிபெயர வேண்டி வந்தது. அலகாபாத்தில்தான் 1933ஆம் ஆண்டு அவை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகுராவிடம் தீட்சை பெற்று சிஷ்யரானார். பின் 30 ஆண்டுகளாக தன் குருவின் கட்டளைப்படி கிருஷ்ண உணர்வை உலகமெங்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவையின் மனதில் நாளுக்கு நாள் வளர்ந்து பெரிதாகி கொண்டே வந்தது. அவையின் குடும்ப பொறுப்புகள் அவரது பிரச்சார ஆசைகளுக்கு முட்டுக்கட்டையாக செயல்பட்டன. குடும்ப பொறுப்புகள் பின் 30 ஆண்டுகளாக தன் குருவின் கட்டளைப்படி கிருஷ்ண உணர்வை உலகமெங்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவையின் மனதில் நாளுக்கு நாள் வளர்ந்து பெரிதாகி கொண்டே வந்தது. அவையின் குடும்ப பொறுப்புகள் அவரது பிரச்சார ஆசைகளுக்கு முட்டுக்கட்டையாக செயல்பட்டன. அவருடைய மனைவி வீட்டில் கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் கிருஷ்ண பக்தியை பரப்ப வேண்டும், அதற்கு பாடுபட வேண்டும் என்ற அவையின் கொள்கையை ஏற்கவில்லை. சில சமயம் அவை வீட்டில் பலரை வரவழைத்து பகவத்கீதையிலிருந்து உரை நிகழ்த்துவார். அப்போதெல்லாம் அவர் மனைவி மாடியில் உட்கார்ந்து கொண்டு தேநீர் அருந்தி கொண்டு, அதாவது டீ சாப்பிடுவாங்க போல இருக்கு, தேநீர் அருந்தி கொண்டிருப்பார். அவர் மனைவி மாடியில் உட்கார்ந்து கொண்டு தேநீர் அருந்தி கொண்டிருப்பார்.
தன் மனைவி இவ்வளவு பிடிவாதமாக இருந்த போதிலும் அபை பொறுமை இழக்காமல் அவரை எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்த வண்ணம் இருந்தார். மருந்து விற்பனையாளர் என்பதால் யார் ஒரு மருந்து வியாபாரம் பண்ணியிருந்தார் பிரபுபாதா. அவை என்ற பேர் அதான் பிரபுபாதா தான் அவை. மருந்து விற்பனையாளர் என்பதால் அவை வட இந்தியாவில் ரயிலில் பல இடங்களுக்கு பயணம் செய்தார். தன்னால் பணக்காரனாக மட்டும் ஆக முடிந்தால் பக்தி சித்தாந்தாவின் குறிக்கோள்களை பரப்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நினைத்தார் அவை. இந்த எண்ணம் மட்டுமே வியாபாரத்தில் அவைக்கு ஊக்கமளித்தது. அவையினால் தன் குருவின் அருகில் இருக்கவோ அவருடைய பயணங்கள் மேற்கொள்ளவோ அவரை அடிக்கடி பார்க்கவோ முடியவில்லை. அவர் கல்கத்தாவில் இருக்கும் நேரம் பார்த்து தன் கல்கத்தா பயணத்தை வைத்துக் கொள்வதன் மூலம் சில சமயம் அவையினால் ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவை பார்க்க முடிந்தது. இப்படி கடந்த 4 வருடங்களில் அவர் சுமார் 12 முறை பார்த்திருப்பார். மற்ற தத்துவங்களை எதிர்த்து வாதாடுவதில் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா சிம்மம் போன்றவர். அவர் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது அவரை அணுக சிஷ்யர்களே மிகவும் பயப்படுவார்கள். மற்ற சிஷ்யர்களுடன் ஒப்பிடும்போது அபையுக்கும் அவருக்கும் தொடர்பு மிகவும் குறைவு இருந்தபோதும் அவர் அபையை எப்போதும் மிகவும் அன்புடன் நடத்துவார். குருநாதருக்கு தெரியும், இவரால் தான் உலகம் முழுவதும் பரவ போகுது, இவரால் தான் பெரிய காரியம் நடக்க வேண்டியிருக்குன்னு தெரியும். அதனால தான் அவர்கள் மட்டும் அன்பாக இருந்திருக்காரு குருநாதர் சித்தாந்த சரஸ்வதி சுவாமி. 1935ஆம் ஆண்டு 1935ஆம் வருடம் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவர்களின் 62ஆம் ஆண்டு பிறந்த நாளன்று அவை அவரது ஆன்மீக சகோதரர்கள் அடங்கிய கூட்டம் ஒன்றில் ஒரு கவிதையையும் கட்டுரையையும் சமர்ப்பித்தார். இக்கூட்டம் நடந்தது பம்பாயில். இவை நல்ல வரவேற்பை பெற்று பிறகு கௌடிய மடத்தின் பத்திரிகையில் வெளியிடப்பட்டன. அவருடைய ஆன்மீக சகோதரர்களில் ஒருவர் அவைக்கு கவி என்ற பட்டத்தை கொடுத்தார். தன் குருநாதருக்கு கவிதை எழுதி அழகாக கொடுத்திருக்கார். ஒரு கவிதையும் கட்டுரையும் சமர்ப்பித்தார். இக்கூட்டம் நடந்தது ஓகே கவி என்ற பட்டத்தை கொடுத்தார். அதாவது 1935ஆம் வருடம் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவர்களின் 62ஆம் ஆண்டு பிறந்த நாளன்று அவை அவரது ஆன்மீக சகோதரர்கள் அடங்கிய கூட்டம் ஒன்றில் ஒரு கவிதையும் கட்டுரையும் சமர்ப்பித்தார். இக்கூட்டம் நடந்தது பம்பாயில். இவை நல்ல வரவேற்பை பெற்று பிறகு கௌடிய மடத்தின் பத்திரிகையில் வெளியிடப்பட்டன. அவருடைய ஆன்மீக சகோதரர்களில் ஒருவர் அவைக்கு கவி என்ற பட்டத்தை கொடுத்தார். சபாஷ். இந்த கவிதையும் கட்டுரையும் சில பக்தி சித்தாந்தாவுக்கு கேட்டு அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்த போது தான் அவைக்கு உண்மையிலேயே பெருமை ஏற்பட்டது. இந்த குருநாதர் சந்தோஷம், குரு பிரீத, இன்னும் ஒரு சிஷ்யனுக்கு சந்தோஷம். அவைக்கு உண்மையிலேயே கிருபை. இந்த கவிதையும் கட்டுரையும் சில பக்தி சித்தாந்தாவுக்கு கேட்டு அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்த போதுதான் அவைக்கு உண்மையிலேயே பெருமை ஏற்பட்டது. இந்த கவிதையில் குறிப்பாக 4 வரிகள் கொண்ட ஒரு பகுதியை சில பக்தி சித்தாந்தாவுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அதை அவர் விருந்தினர்களுக்கெல்லாம் காண்பித்தார். அதாவது அந்த கவிதை என்னென்னா, தமிழில் புலன்களுண்டு கடவுளுக்கு நிரூபித்து விட்டீர்கள் நீங்கள், மாயாவாதம் என்னும் விபத்தை விரட்டி விட்டீர்கள் நீங்கள். எப்படியோ இந்த 4 வரிகளில் அவை மாயாவாதத்திற்கு எதிரான தன் குருவின் போதனைகளின் சாரத்தை அடக்கிவிட்டார். இதிலிருந்து தன் குருதேவரின் மனதை எவ்வளவு தூரம் அவை அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார். சில பக்தி சித்தாந்தா இதை தவிர அவையின் கட்டுரையையும் அவருக்கு பிடித்திருந்தது. தனக்கு மிகவும் நெருக்கமான பக்தரிடம் அவையின் கட்டுரையை சில பக்தி சித்தாந்தா காட்டினார். அவைக்கும் சில பக்தி சித்தாந்தாவுக்கும் நடந்த சந்திப்புகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது 1935இல் பிருந்தாவனத்தில் நடந்த சந்திப்பாகும். அப்போது அவை புதியதாக வந்தவர் அல்ல, கிரகஸ்தராக இருந்து கொண்டு தன்னால் முடிந்தவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல சிஷ்யர். ஒரு நாள் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவை மற்றும் சில சிஷ்யர்களுடன் மிகவும் புனிதமான ராதா குண்டத்தின் கரையில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவையுடன் அந்தரங்கமாக பேச ஆரம்பித்தார். மிகவும் வருத்தத்துடன் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவையிடம் சொன்னார்,
கல்கத்தா கௌடிய மடத்தில் சீக்கிரத்தில் கோஷ்டி சண்டை, பதவி சண்டை, சரி. மிகவும் வருத்தத்துடன் சில பக்தி சித்தாந்தா அபையிடம் சொன்னார், கல்கத்தா கௌடிய மடத்தில் சீக்கிரம் கோஷ்டி சண்டை என்னும் நெருப்பு பிடிக்கப் போகிறது பார். இதை கேட்ட அபை என்ன சொல்வதென்று தெரியாமல் பேசாமல் இருந்தார். சில பக்தி சித்தாந்தா தொடர்ந்து சொன்னார், இந்த கோயிலின் சுவற்றில் இருக்கும் பளிங்கு கற்களை பிடுங்கி விற்று பணமாக்குவதே மேல். ஏனென்றால் அப்பணத்தை கொண்டு புத்தகங்களை அச்சடித்து விநியோகம் செய்யலாம். பிறகு ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அபையிடம் நேரடியாக, புத்தகங்கள் சிலவற்றை அச்சடிக்க வேண்டும் என்பது எனது நெடுநாள் ஆசை. உனக்கு என்றேனும் பணம் கிடைத்தால் அதை கொண்டு புத்தகங்களை அச்சிடு என்றார். புனிதமான ராதாகுண்டத்தின் அருகில் நின்றவாறு ஸ்ரீல பக்தி சித்தாந்தா சொன்ன இந்த வார்த்தைகள் அவையின் உயிரோடு உயிராக கலந்தது. உனக்கு என்றேனும் பணம் கிடைத்தால் அதை கொண்டு புத்தகங்களை அச்சிடு என்ற வார்த்தை அவர் உயிரோடு உயிராக கலந்து போச்சான் ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு. ஸ்ரீல சித்தாந்த சரஸ்வதி இவ்வுலகை விட்டு 1936 டிசம்பர் மாதம் மறைந்தார். ஸ்ரீல சித்தாந்த சரஸ்வதி இவ்வுலகை விட்டு 1936 டிசம்பர் மாதம் மறைந்தார். அவர் மறைவுக்கு ஒரு மாதம் முன்தான் அவை அவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார். கிரகஸ்தா என்ற முறையில் தன்னால் தன்னுடைய குருவுக்கு தகுந்த முறையில் சேவகம் செய்ய முடியவில்லை என்றும், இந்நிலையில் தான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டு எழுதியிருந்தார். இக்கடிதத்தின் முடிவில் அவை சில பக்தி சித்தாந்தாவை எனக்கென்று தனிப்பட்ட முறையில் வேலை ஏதேனும் தர இருக்கிறீர்களா என்று கேட்டிருந்தார். இந்த கடிதத்திற்கு 2 வாரம் கழித்து சில பக்தி சித்தாந்தாவிடமிருந்து பதில் வந்தது. வங்காளம் இந்தி தெரியாத மக்களிடையே நம்முடைய எண்ணங்களையும் வாதங்களையும் ஆங்கிலத்தில் உன்னால் விளக்க முடியும். வங்காளம் இந்தி தெரியாத மக்களிடையே நம்முடைய எண்ணங்களையும் வாதங்களையும் ஆங்கிலத்தில் உன்னால் விளக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது. இப்படி செய்வதானால் உனக்கும் நன்மை, உன்னிடமிருந்து கேட்பவர்களுக்கும் நன்மை. ஆங்கிலத்தில் சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை பிரச்சாரம் செய்வதில் நீ வல்லவனாய் திகழ்வாய் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. 1922 சில பக்தி சித்தாந்தாவை தான் முதலில் சந்தித்த போது கூறிய அறிவுரையும் இக்கடிதத்தில் அவர் சொல்லுவதும் ஒன்றே என்று அவை உணர்ந்தார். முதல் சந்தித்த போது தான் சொல்கிற, கடைசிலையும் இதான் சொல்லியிருக்காரு. இதை பிரச்சாரம் பண்ணு, இந்த கௌடிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுனுடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணுறது தான் சொல்லியிருக்காரு. 1922 சில பக்தி சித்தாந்தாவை தான் முதலில் சந்தித்த போது கூறிய அறிவுரையும் இக்கடிதத்தில் அவர் சொல்வதும் ஒன்றே என்று அவை உணர்ந்தார். தான் முன்பு கூறியதை இப்போது கடிதம் மூலம் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா உறுதி செய்ததாகவே அவை எடுத்துக்கொண்டார். உடனே அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று தெளிவாக தெரிந்துவிட்டது. மடத்தில் நெருப்பு பிடிக்கும் என்று அன்று ஸ்ரீல பக்தி சித்தாந்தா முன்னறிவித்தது அவர் மறைந்த சில நாட்களுக்கெல்லாம் உண்மையானது. ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவின் மூத்த சிஷ்யர்களிடையே யார் தலைமை பொறுப்பை ஏற்பது என்று சண்டை மூண்டது. தலைமைக்கு ஏற்பட்ட சண்டை நீதிமன்ற வழக்குகளில் போய் முடிந்தது. கிரகஸ்தர் என்ற முறையில் மடத்தை பற்றிய விஷயங்களில் அவை அதிகமாக பங்கெடுக்காமல் இருந்தார். இதுவே அவருக்கு இப்போது சாதகமாக அமைந்தது. சண்டையை தூர நின்று பார்த்து வருத்தப்பட்டார். அவை தன்னுடைய சிஷ்யர்கள் ஒற்றுமையாக மடத்தை நடத்த வேண்டும் என்று தனது குரு மகாராஜின் ஆணையை இவர்கள் அவமதிக்கிறார்களே என்று மனவேதனை ஏற்பட்டது அவைக்கு. சில பக்தி சித்தாந்த அவர்கள் ஏற்படுத்திய கோயில்களும் அச்சகங்களும் தன் முன்னே சரிந்து விழுவதை அவரால் தாங்க முடியவில்லை. ஸ்ரீல பக்தி சித்தாந்த அவர்களின் மறைவுக்கு பின் 2ஆம் உலக மகா யுத்தம் துவங்கியது. பிரிட்டிஷார் இந்திய உணவு கப்பல்கள் பலவற்றை அவர்கள் எதிரிகளின் கைகளில் சிக்கக்கூடாது என்பதற்காக மூழ்கடித்தனர். ஒரு பக்கம் இந்த போராட்டம், ஒரு பக்கம் இந்த போராட்டம்.
ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவர்களின் மறைவுக்கு பின் இரண்டாம் உலக மகா யுத்தம் துவங்கியது. பிரிட்டிஷார் இந்திய உணவு கப்பல்கள் பலவற்றை அவைகள் எதிரிகளின் கைகளில் சிக்கக்கூடாது என்பதற்காக மூழ்கடித்தனர். இதனால் இந்தியாவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. வங்காளத்தில் என்றுமே பார்த்திராத அளவு பஞ்சம் தலைவிரித்தாடியது. தன் குடும்பத்தை காப்பாற்றும் அளவுக்கு அபை தானியங்களை வாங்கி வைத்து கொண்டார். ஆனால் மாதம் போக போக தெருவெங்கும் பிச்சைக்காரர்கள்தான், எங்கு பார்த்தாலும் பட்டினியால் மெலிந்த குழந்தைகளும் மனிதர்களும் தான். சில சமயம் அவை குழந்தைகள் குப்பை தொட்டிகளில் ஏதாவது உண்ணுவதற்கு இருக்குமா என்று தெருநாய்களோடு நாய்களாக தேடுவதை பார்ப்பார். ஆஹா, அந்தளவுக்கு பஞ்சம் பசி. அவை மக்களின் அவதியை தன்னுடைய குருவான ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவர்களின் போதனைகளின் கோணத்தில் பார்த்தார். கடவுளுடைய ஏற்பாட்டின்படி பூமியினால் ஜீவராசிகளுக்கு வேண்டிய உணவை உற்பத்தி செய்ய முடியும். எல்லாவற்றையும் கெடுப்பது மனிதனின் பேராசையும் தவறான நிர்வாகமும் தான். ஸ்ரீல பக்தி சித்தாந்தா சொல்வார், இந்த உலகத்தில் எதற்கும் பஞ்சம் கிடையாது, கிருஷ்ண உணர்வுக்கு மட்டுமே பஞ்சம் என்று தன் குருநாதர் சொல்வாராம். எப்போதையும் விட அந்த சூழ்நிலையில் அவரது இந்த ஆன்மீக கண்ணோட்டம் மிகவும் பொருந்தியது. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்து எது என்று அவைக்கு தெரியும். அதை எப்படி மக்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்கள் வினையை தீர்ப்பது என்பதுதான் அவரது கவலை. யுத்தத்தின் கொடுமையில் சிக்குண்டு ரெண்டாவது உலகப் போர் நடந்த காலம் அது. அப்போ தான் பஞ்சம் பசி பட்டினி அதிகமாக ஏற்படுது. யுத்தத்தில் கொடுமையில் சிக்குண்டு தவிக்கும் உலக மக்களுக்கு தான் கூற வேண்டிய அவசரமான விஷயங்கள் பல உள்ளது என்பதை உணர்ந்தார் அவை. அதற்காக ஒரு பத்திரிகையை தொடங்கி அதில் சாஸ்திரங்களின் கண்ணோட்டத்தில் உலகில் நிலவும் நெருக்கடிகளை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் தன்னுடைய குருவான ஸ்ரீல பக்தி சித்தாந்தாவை போலவே துணிச்சலுடன் எழுத நினைத்தார் அவை. யுக்திகளை பொறுத்தவரை பஞ்சம் இல்லை, பணப்பிரச்சனையும் அவ்வளவாக இல்லை. தனது வியாபாரத்திலிருந்து அவர் சிறிது பணம் இதற்காகவே சேமித்து வைத்திருந்தார். தன்னுடைய கல்கத்தா வீட்டின் முன்னறையில் உட்கார்ந்தபடியே அவை சிந்திப்பது, எழுதுவது, எடிட் பண்ணுவது, டைப் அடிப்பது போன்றவைகளை தன்னுடைய பத்திரிகைக்காக செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய பத்திரிகைக்கு பேக் டு காட் ஹெட், மீண்டும் கடவுளிடம் என்று பெயர் சூட்டினார். இப்பத்திரிகையின் பெயருக்கு கீழ் தெய்வ திரு ஸ்ரீ பக்தி சித்தாந்தா சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதா, ஸ்ரீ பக்தி சித்தாந்தா சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதா அவர்களின் நேரடி ஆணைக்கிணங்க திரு அபய் சரண் தே என்பவரால் துவக்கப்பட்டு நடத்தப்படுகிறது என்ற வார்த்தைகள் இடம்பெற்றன. இப்பத்திரிகை நடத்துவதற்கு தேவைப்பட்ட காகிதத்திற்கு அவை அங்கும் இங்கும் அலைய வேண்டியிருந்தது. பணபலமோ மற்ற எந்த ஆதரவோ இல்லாமல் தனித்தனியாக இருந்த போதும் அவர் தன்னுடைய குருவிடமும் கிருஷ்ணரிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். தான் சொல்ல வேண்டிய விஷயத்தில் முக்கியத்துவத்தை பற்றி அவருக்கு துளியும் சந்தேகம் கிடையாது. ஆகவேதான் யுத்தம், குண்டுவெடிப்பு, மரணம் இவைகளுக்கு இடையேயும் பத்திரிகையை துவக்கிவிட்டார் அபய் சரண். தன்னுடைய குருவிடமும் கிருஷ்ணரிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். தான் சொல்ல வேண்டிய விஷயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அவருக்கு துளியும் சந்தேகம் கிடையாது. ஆகவேதான் யுத்தம், குண்டுவெடிப்பு, மரணம் இவைகளுக்கு இடையேயும் பத்திரிகையை துவக்கிவிட்டார் அபய் சரண்.
1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் மகிழ்ச்சி ரொம்ப நாள் நிலைக்கவில்லை. ஏனென்றால் சுதந்திரத்தின் பின்னாலேயே நாடு இந்தியா பாகிஸ்தான் என்று பிளவுபட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் கலவரங்களில் கொல்லப்பட்டனர். பின்னால் இந்நாட்களை பற்றி பிரபுபாதா நினைவு கூர்ந்தார். 1947இல் நாங்கள் இந்து முஸ்லிம் சண்டையை கண்கூடாக பார்த்தோம். ஒரு பக்கம் இந்துக்கள் சேர்வார்கள், மறுபக்கம் முஸ்லிம்கள் சேர்வார்கள். இருதரப்பினரும் மோதிக்கொண்டு ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு மடிவார்கள். செத்த பின் இந்து என்ன முஸ்லிம் என்ன? முனிசிபல்காரர்கள் வண்டியை கொண்டு வந்து இருதரப்பு பிணங்களையும் ஒன்றாக கொட்டி எடுத்து போய் எங்காவது வீசி எறிந்து விடுவார்கள். அமைதி வருகிறது என்று அரசியல்வாதிகள் கூறிக்கொண்டு திரிந்ததை அவை நம்பவே இல்லை. மேலும் சுதந்திரம் அடைந்தாகிவிட்டது, இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும் என்ற கூற்றையும் அவர் ஏற்கவில்லை. தலைவர்கள் கடவுள் உணர்வு பெற்றவர்களாக இருந்தால் ஒழிய அவர்களால் சமுதாயத்தில் என்ன மாறுதல் செய்ய முடியும்? தனது பேக் டு காட் ஹெட் பத்திரிகையில் காந்தி ஜின்னா பேச்சு என்ற தலைப்பின் கீழ் அவை கீழ்கண்டவாறு எழுதினார். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே, கிறிஸ்துவர்களுக்கும் இடையே, புத்த மதத்தினர்களுக்கும் இடையே உலகம் அழியும் நாள் வரை சண்டை என்னவோ நடந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது. அவை சொல்ல வந்தது என்னவென்றால், மக்கள் தன்னலவாதிகளாய் புலனிச்சைகளை நிவர்த்தி செய்து கொள்வதிலேயே நாட்டம் கொண்டிருக்கும் வரையில் சண்டை போட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். ஒற்றுமை என்பது ஆன்மீக மட்டத்தின் சர்வ வல்லமை படைத்த இறைவனுக்கு சேவை செய்வதில்தான் ஏற்படும். அவை சொல்ல வந்தது என்னவென்றால், மக்கள் தன்னலவாதிகளாய் புலனிச்சைகளை நிவர்த்தி செய்து கொள்வதிலேயே நாட்டம் கொண்டிருக்கும் வரையில் சண்டை போட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஒற்றுமை என்பது ஆன்மீக மட்டத்தில் சர்வ வல்லமை படைத்த இறைவனுக்கு சேவை செய்வதில்தான் ஏற்படும். அதுதான் உண்மையான ஒற்றுமை ஏற்படும், ஆன்மீக அமைதி ஏற்படும். சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். श्री भक्ति सिद्धांत सरस्वती स्वामी की जय. श्री भक्ति सिद्धांत प्रभुपाद की जय. श्रील प्रभुपाद की जय. सीतापति राम 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 राम. आंजनेय स्वामी की जय. सगल साधुमंडली की जय. राम 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 राम. ஸ்ரீல பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறு இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலே உள்ள விஷயங்களை பார்க்கலாம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி ஜெய். ராம. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம 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 ராம.